கிறிஸ்துவுக்கு எனக்கு பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்தில் 2ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைப்பது, இறைவன் சொல்கிறார், இறைவனுக்குள்ளே நன்மையை தேடுங்கள் என்று. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்கள் மோசேயுடைய சட்டதிட்டங்களை நன்றாக அறிந்தவர்கள், அதனை பற்றி ஒரு நல்ல அறிவை உடையவர்கள் தான் இவர்கள். எனவே அவர்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று, கடைப்பிடியுங்கள் என்று. ஆனால் அவர்களைப் போல வாழ முயற்சி செய்யாதீர்கள். அவர்கள் சொல்வதை ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க மாட்டார்கள். எனவே அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்கிறார். அப்படியெல்லாம் உங்களையும் என்னை பார்த்து இன்று நாளில் அவர் சொல்கிறார், நீங்களும் மறைநூல் அறிஞர், பரிசேயர்களை போன்று வாழாதீர்கள், ஆனால் அவர்கள் சொல்வதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பங்கிலே நாங்கள் பார்க்கின்றோம், குர்வானர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரைகளை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உண்மையாகவே பெற்றோர்கள் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல அறிவுரைகளை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்கின்றார்களா? அப்படி அவர்கள் கடைபிடிக்காவிட்டால் அந்த குழந்தைகள் அவர்களை பார்த்து தீயவற்றை கற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் சமுதாயத்திலே. அப்படியானால் நாங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழுகின்ற பொழுது, எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது மாத்திரமே மற்றவர்கள் உண்மையான இறைவனுக்குள்ளே காணப்படுகின்ற மகத்துவத்தினை, உண்மையினை, நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் பெற்றவர்களாக இந்த தவக்காலத்திலே வாழ்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, தீயவற்றை விட்டு விடுவோம். இறைவனுக்குள்ளே இருக்கின்ற நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் இன்று நாளிலே முயற்சி செய்வோம். அந்த வரப்பிரசாதங்களை உங்களுக்கு தரும்படி இந்த நாளிலே நான் செபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் வேண்டுகின்றேன்.